நல்ல பிராண்டட் நெய் கூட கடையில் வாங்கும்போது அப்படி ஒன்றும் பியூராக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ எங்கள் பால்காரன்கிட்ட அண்ணா நெய்யெல்லாம் சேல்ஸ் பண்ணுங்களான்னு கேட்டப்பா அவரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு இருந்தேன் என் பக்கத்து வீட்டு அம்மா, நீ வாங்குற பால்லேயே அழகாக நெய் எடுக்கலாம்ப்பா, ஏன் கடையில் வாங்க போகிறேன்னு கேட்டாங்க. ஸோ அன்னையிலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் அடையெல்லாம் ஃப்ரீசரில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி இந்த நெய் எடுக்கிற ப்ராசஸ் எல்லாமே நல்லாவே தெரியும், அம்மா வீட்டில் செய்வாங்க பார்த்துருக்கேன். பட் நம்ம அதை செய்யணும்னு எனக்கு இவ்வளோ நாளாக தோணலை. ஸோ இந்த டைம் செஞ்சு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நமக்கு கிடைக்கிற வெண்ணெயை ஃபுல்லாக அந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அப்புறமேட்டு நெய் காய்ச்சும் போது சீக்கிரமாகவே நெய் வந்து ரெடி ஆகிடும். வெண்ணெயெல்லாம் எடுத்த அப்புறம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இதில் நம்ம புளிச்ச தயிர் சேர்த்துருக்கனால இந்த மோர் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாம் லைட்டாக சுடுதண்ணியில் அலசிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக இந்த முருங்கை இலையை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்ல அரோமாவோட பியூர் கீ வீட்லேயே கிடச்சிட்டு ஐ எம் ஸோ ஹாப்பி. நன்றி.